ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் அன்றைக்கி சண்டே அந்த vlog தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அன்றைக்கி போய் இறால் வாங்கினோம். வாங்கிட்டு உங்களுக்கு ஏதாவது கிரேவி மாதிரி ஏதாவது செஞ்சு காட்டலாமேன்ட்டு அப்படியே போய் காய்கறி கடையில் காய்கறி எல்லாம் வாங்கினோம். ஃப்ரிட்ஜில் எப்போதும் நான் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா ஈஸியாக இருக்கும்ல. அப்பப்போ போய் வாங்க முடியாமல் போயிடும் சில சமயம். அதனால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அந்த சண்டே அன்னைக்கு நல்லா எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அந்த கடையில். ஸோ போயிட்டு எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு காலிஃப்ளவர் சூப்பராக இருந்தது அங்கே. ஏன்னா இது சீசன் போல் இருக்குது. ஸோ காலிஃப்ளவர் 65 எல்லாம் பண்ணால் பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு நான் எப்போதுமே ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன். அன்றைக்கி 2 பேரும் தான் அன்றைக்கி அவங்க ஃப்ரீயாக இருந்தாங்கங்கிறதுனால அவங்கள அழைச்சிட்டு நாங்கள் போயிட்டு வந்தோம். சண்டேயில் எல்லாருக்கும் ஹாலிடேன்னா இல்லத்தரசிங்களுக்கு ஹாலிடேவே இருக்காது. என்றைக்கு தான் நமக்கு கிடச்சிது? இன்றைக்கி சண்டேன்னா ரொம்ப ஓவர் ஒர்க் தான் இருக்கும். பர்ச்சேஸ் பண்ணுறது, அப்புறம் நான்வெஜ் செய்யணும் எல்லாருக்கும். அன்றைக்கி தான் முக்கியமாக க்ளீனிங் ஒர்க்லேருந்து எல்லாமே அன்றைக்கி தான் இருக்கும். ஸோ காலையிலேயே சரி சீக்கிரமாக எல்லாத்தையும் வாங்கிட்டு ப்ரிப்ரேஷன் அந்த வாரத்துக்கு தேவையான காய்கறி, இதை மளிகை ஜாமான் அந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டில் ஸ்டோர் பண்ணிடுறது. அதேமாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு ப்ரிப்ரேஷன் ரெடி பண்ணணும். அப்போ தான் பசங்களுக்கெல்லாம் அன்றைக்கி தானே லீவு, அதனால் சாப்பிட்றதுக்கு. இதுதான் எங்கள் வீடு பாருங்கள். இது எங்கள் வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரு. பாப்பா வரா. என்னால் தூக்கிட்டு அவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு மாடிக்கு போக முடியாது. சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுனால, ஏன்னா சிசேரியன் பண்ணது. ஸோ மாடி ஏறணும், வெயிட்டை தூக்கிட்டு ஏற முடியாது. அதனால் பாப்பா தூக்கிட்டு போகிறா. அதுக்கப்புறம் காய்கறி எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து அந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் தனித்தனியாக. வாரத்தில் இதெல்லாம் சமைக்கணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும்ல, அதுக்காக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிடுறது. அன்றைக்கி ப்ரான் வாங்கியிருந்தேன்னா அதை நல்லா அலசி வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா மைய அரைச்சி வச்சுருந்தேன். ப்ரான் கிரேவி செய்கிறதுக்காக தான். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கிட்டு, தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிட்டு, அதில் கருவடகம், நாங்கள்லாம் கருவடகம் போட்டு தான் தாளிப்போம். நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வதங்கின பிறகு ஒரு 2 தக்காளி போட்டு அதையும் நல்லா வதங்கிடணும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் கலந்துக்கிட்டு நல்லா பெரட்டி விடணும். அதுக்கப்புறம் இறாலை போட்டுட்டு நல்லா அதையும் கலந்து விட்டுக்கணும். கலந்த பிறகு ஒரு ஸ்பூனு மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச அந்த தேங்காய் சோம்பு கலவையை நல்லா போட்டு வதக்கிக்கணும். ப்ரானை ரொம்ப போட்டு வதக்கக்கூடாது, ஏன்னா அப்படியே கல் மாதிரி ரஃப்பாக ஆகிடும், அது ரப்பர் மாதிரி ஆகிடும்னு சொல்லுவாங்க. அதனால் நல்லா அந்த ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விட்டு, நல்லா தண்ணி வந்துருச்சு பாருங்கள். அதில் தண்ணியெல்லாம் ஆட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கிட்டேன், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நல்லா பெரட்டிட்டு, பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். தண்ணியெல்லாம் வற்றுற அளவுக்கு ட்ரைன பிறகு ரெடி ஆகிடுச்சு.
சூப்பராக இருக்கும். இது வந்து சாதத்துலேயும் போட்டு செஞ்சு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். இது எங்கள் ஊரில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இதுக்கப்புறம் வந்து எங்களோட இடத்த காமிச்சேன்ல, அங்கே வந்து க்ளீன் பண்ணியிருக்காங்க. சுத்தமாக எல்லாத்தையும் அந்த களை எல்லாம் எடுத்துட்டு நிரவிட்டு எல்லாத்தையும் அங்கே உள்ள செடிகளெல்லாம் பராமரிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ பந்தல் போட்டிருக்காங்க. அவரை கொடிக்கு பந்தல் போட்டிருக்காங்க. எங்கள் சின்ன மாமனார் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்தாங்க. நல்லா அழகாக பந்தல் போட்டிருக்காங்க. அவரை இனிமேல் வந்து பூ வச்சு காய் காய்க்கணும். கொடி நல்லா இருந்தது, நல்லா கிளம்பி இருந்தது. அதேமாரி சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்ல வந்து ஒரு 2 ஆள் வேலை செஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணிட்டாங்க. பாருங்கள், இப்போ தான் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. ஒரு செடியும் ஒரு நாள் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். என்னென்ன செடியெல்லாம் நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போ தான் உள்ளார என்னால் காலே வைக்க முடியுது. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் பாருங்கள், ரொம்ப மோசமாக இருந்தது. உள்ளாரையே கால் வைக்க முடியல. இங்கே நாங்கள் ஒரு கரும்பு வச்சுருக்கோம். அந்த கரும்பு ஓரளவுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்குது. இது மரவள்ளி கிழங்கு அன்றைக்கி எடுத்ததில் இன்னொரு மரம். அப்படியே இடத்துல வேலையெல்லாம் முடிச்சுட்டு எங்கள் அப்பா அம்மாவை பார்க்க கிளம்புனோம். அது எங்கள் ஊருக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. அப்பா அம்மா வந்தே ரொம்ப நாளாகுது. நானும் பார்த்தே ரொம்ப நாளாகுது. சரி இப்போ போய் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. அந்த சந்தர்ப்பம் அன்னைக்கு தான் அமைஞ்சுது. என்னென்னா, அங்கே ஒரு ரிசப்ஷனை அப்படியே அட்டன் பண்ணிவிட்டு அவங்களையும் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு கிளம்புனோம். பசங்கள்லாம் வீட்டில் இருக்காங்க, அத்தையும் வீட்டில் இருக்காங்க. பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அவங்கள விட்டுட்டு தான் நாங்கள் 2 பேரும் கிளம்புனோம். இதுதான் எங்கள் அப்பா வீடு. நான் அங்கே போயிட்டு வீடியோ எடுக்கவே முடியல. எங்களால் கிளம்ப தான் சரியாக இருந்தது. எனக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள், அந்த டாக் பேர் ரோசி. அவ்வளோ அறிவானது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு காவலே அதுதான். அதை என் தம்பி எங்கேருந்தோ ரோட்டில் வந்து குட்டியாக திரிஞ்சிகிட்டு இருந்ததுன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தான். இது அடுத்த நாள் வீடியோ. நாங்கள் முதல் நாள் போனதும் தெரியல, ஊருக்கு வந்ததும் தெரியல. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் ஓடியாந்துட்டோம். பசங்களுக்கு வந்து ஸ்கூல் இருக்குது, கிளப்பி விடணும், அப்புறம் நிறைய ஒர்க் இருக்குதுன்னுட்டு வந்தாச்சு. ஒரு ஹாஃப் டே தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்பா அம்மாவோட. கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது, பண்ணி தானே ஆகணும். அப்புறம் சரின்ட்டு இடத்துக்கு வந்திருக்கோம். ஏன்னா அப்பா வந்து 2 கரும்பு கொடுத்தாங்க, கொண்டு போய் இடத்துல வைங்க அப்படின்னு சொல்லி கரும்பு கொடுத்தாங்க. அங்கே வந்து கரும்பு வச்சுருந்தாங்க அப்பா, நல்லா விளைஞ்சி வந்திருந்தது. அதுலேருந்து எடுத்து எங்களுக்கு கரும்பு கொடுத்தாங்க. அதை வைக்கிறதுக்காக தான் வந்தோம். அப்படியே இடத்த வந்து உங்களுக்கு காமிக்கலாமேன்னு சொல்லி நாங்கள் வச்சுருக்கிற மரம்லாம் தான் இது. அதேமாரி அப்பா இன்னொன்று கொடுத்துருந்தாங்க. என்னென்னா டெசர்ட் ரோஸு அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு கள்ளி வகை. அதையும் கொண்டு போய் வைங்க, நல்லா கிளம்பும் அப்படின்னு சொல்லி, நல்லா அழகாக ஆரஞ்சு கலரில் ரோஸ் பூ மாதிரி பூக்குது அப்படின்ட்டு அதை தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் தான் எல்லா செடியுமே நாங்கள் தான் வைக்கிறது, தண்ணி ஊற்றுறது எல்லாம். இதுக்குன்னு ஆளெல்லாம் கிடையாது. யாராவது இந்த கொத்துறதுக்கு, மண் வெட்டுறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் வருவாங்க, அவ்வளோதான் ஒழிய. நாங்கள் தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இந்த கரும்பு நட்டுட்ருக்காங்க. இப்போ எங்கள் வீட்டுக்காரங்க தான் எல்லாமே செய்வாங்க. அதேமாரி நானும் ஹெல்ப் பண்ணுவேன், மண் நோண்டுறதுக்கு, அப்புறம் செடி விதைக்கிறதுக்கு, இதுக்கெல்லாமும் நானும் ஹெல்ப் பண்ணுவேன். அதேமாரி அவங்களும். இது ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் மாதிரியும் ஆகிடுது. நமக்கும் மண்ணில் விளையிற பொருளெல்லாம் நமக்கு கிடைக்குதில்ல, அதில் ஒரு சந்தோஷமே தனி ஒரு சந்தோஷம்தான். சந்தோஷமாக வச்சு முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா அடுத்தடுத்த வேலை இருக்குது. என்றைக்கு நமக்கு ஓய்வு இருந்தது? ஓய்வுங்கிறதே நமக்கு கிடையாது. அதனால் ஓடிக்கிட்டே இருக்கிறது தான் வாழ்க்கை. பாருங்கள் எவ்வளோ ஜனங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்போ தான் நமக்குன்னு ஒரு ரெஸ்ட்டு கிடைக்குமோ தெரியல. பாய்.